சாம்சங்கில் டிஸ்பிளே ரிலேட்டட் இஷ்யூ அப்படிங்கிற ஒரு டேகை நான் பார்த்தாலே ஃபஸ்ட்டு என் மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகிறது என்னவா இருக்கும்னா 4 ஃபோன் 20,000 ரூபாய்க்கு கீழே எதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணலாம். பிக்சல் வாட்ச் 5 அதோட ரெண்டர்ஸ் பார்த்தேன், நல்லாயிருக்கு. அப்புறம் iOSலேயும் உங்களுக்கு வந்து பப்ளிக் பீட்டா வந்திருக்குங்க. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்பிரஸ் நியூஸ். ஸோ எப்பயும் மாதிரிங்க அப்படியே அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கை தட்டி விட்டுறேன். அப்படியே டிஎன்டி ஒரு 1 ஹவருக்கு போட்டு விட்டோன்னு வைங்க. சில சமயம் வந்து புதுசாக ஒரு அப்டேட் வரும்போது அந்த அப்டேட்டில் இருக்கக்கூடிய ஃபீச்சரை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நம்ம முயற்சி எடுக்கும்போது வேறு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து குறுக்க வந்து நிற்கும். நடந்திருக்கு. இது வந்து அக்ராஸ் எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் iOSல ஆரம்பித்து ஆண்ட்ராய்டாக இருக்கட்டும், இல்லாட்டி விண்டோஸ்லாம் சொல்லவே வேணாம், அதான் வேறு லெவல். சரி, என்ன திடீர்னு அப்டேட்டை பற்றி ஏன்னு பார்த்தீங்கன்னா, Xiaomi 17 சீரீஸ்க்கு வந்து குளோபல் மார்க்கெட்டில் 17 சீரீஸ்க்கு 3.3 HyperOS 3.3 அப்படிங்கிற அப்டேட்டில் 7.9 GB 8 GB அந்த லெவல் ஆஃப் ஃபைல் சைஸில் ஆண்ட்ராய்ட் 17 அப்டேட் வந்துருச்சு. ஸோ ஆல்ரெடி நம்ம மார்க்கெட்டில் யாரெல்லாம் இப்போ நம்ம வட்டாரத்தில் யாரெல்லாம் வந்து 17 அல்ட்ராவோ யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் வந்திருக்கோம். ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா நீங்கள் எதாவது பார்த்தீங்கன்னா சொல்லுங்கப்பா, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஏன்னா இவங்களோட சேஞ்சில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம எஸ்ஆர்கே வேறு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பியிருந்தான். சிஸ்டம் ஆன் போட்டு இம்ப்ரூவ்டு சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி அண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், அப்டேட்டட் த செக்யூரிட்டி பேட்ச் ஜூன் 2026, இன்க்ரீஸ்டு சிஸ்டம் செக்யூரிட்டி. இதையே திரும்ப சுட்டு வச்சுருக்கானுங்க. அதை தவிர வந்து 3.0.331.0 அப்படின்னு வந்திருக்கு. இது வந்து Xiaomi 17க்கு 7.9 GB அப்டேட்டுங்க. அடுத்து ஃபோன் 4B இருக்குது பார்த்தீங்களா, நத்திங்கில். அது வந்து 4A ப்ரோ கம்பைண்டாக எவ்வளோ விற்றுச்சோ அதை விட அதிகமாக விற்றுருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கிரேசியான ஒரு நம்பர்ஸ் தான், நான் எதிர்பார்க்கவே இல்லை. சீரியஸாக என் சைட்லேருந்து நான் கெஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா 4A ப்ரோ அதோட ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ப்ரைஸிங் அப்படின்னு பார்க்கும்போது ஓகே அது ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கு. அப்படின்னா அந்தளவுக்கு 4B இம்பாக்டை ஏற்படுத்துமா அப்படி தான் நம்மளை யோசிக்க வைக்கும். ரீசன் என்னென்னா LPDDR4X RAM UFS 2.2 அப்படின்னும் போது இதெல்லாம் பார்த்துட்டு, ஏன்னா நம்ம எல்லா இடத்துலையுமே ஸ்ட்ரெஸ் பண்ணியிருப்போம். எப்படின்னா சில இடங்களில் சில ப்ரைஸ் பாயிண்ட்டில் நம்ம வந்து ஸ்பெக்கு பார்க்கும்போது நம்ம யோசிப்போம். பட் மற்றபடி நீங்கள் வந்து ஸ்பெக் ஷீட்டில் என்ன இருக்குங்கிறத பார்த்து அது ரியல் வேல்டு அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நினைக்கக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் CMF ஃபோனெல்லாம் ஆரம்பத்தில் எல்லாரும் என்ன நினச்சிருப்பாங்க, அது 7300 வருது, இதெல்லாம் ஒரு ஃபோனா அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கும் CMFோட ஃபோன் 2 ப்ரோலாம் வந்து வேறு லெவலில் தான் இருக்குது. அது யூஸ் பண்ணக்கூடிய நிறைய நண்பர்கள் வந்து என்னோட பேசிக் டிமாண்ட்ஸ்லேருந்து நிறைய டாஸ்க்கெல்லாம் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுது ப்ரோன்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது 4Bயும் நல்லா இருக்கலாம். பட் நான் யூஸ் பண்ணல, இது வரைக்கும் எனக்கு தெரியல. மேபி நீங்கள் யாராவது இந்த சேலில் இந்த ஃபஸ்ட் சேலில் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். லிமிடெட் எடிஷன் யாராவது வாங்கியிருந்தீங்கனாலும் சொல்லுங்கள். ரொம்ப ரேர். லிமிடெட் எடிஷனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எஸ். அது வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் டிவைசஸ்ன்னு எனக்கு தெரில, அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். இன்னொன்று வந்து என்னென்னா, சாம்சங்கோட S26 அல்ட்ராங்க. சாம்சங்கில் டிஸ்பிளே ரிலேட்டட் இஷ்யூ அப்படிங்கிற ஒரு டேகை நான் பார்த்தாலே ஃபஸ்ட்டு என் மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகிறது என்னவா இருக்கும்னா, டெட் பிக்சலடா. ஏன்னா ஒரு காலத்தில் டெட் பிக்சல் ரொம்ப நோனுங்க. டெட் பிக்சலை ஓவர்டேக் அடித்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லைன் இஷ்யூ. ஸோ இந்த ரெண்டுமே தானே இருக்கும். அப்போது என்னடா இது சாம்சங்கில் S26 அல்ட்ராட டிஸ்பிளே இஷ்யூவா அப்படின்னு பார்த்ததுமே லைன் இஷ்யூ நினச்சேன். பட் அது இல்லை, இது கொஞ்சம் விசித்திரமாக இருக்குது. அப்படியே மார்க் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு மாதிரி ரெட்டு டின்ட்டு. ட்விட்டரில் தான் நான் பார்த்தேங்க. ஆக்சுவலாக சாம்சங்கோட கம்யூனிட்டி பேஜ் எல்லா இடத்துலையுமே இதை வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ யூசர்ஸ் வந்து யாரெல்லாம் ஃபஸ்ட்டு அப்பயே சேலில் வாங்கியிருந்தாங்களோ சென்டரில் ஒரு மாதிரி ரெட்டு டின்ட் வந்து ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஹார்ட்வேர் ரிலேட்டட் இஷ்யூவாக என்ன எதுன்னு தெரில. பட் சாம்சங் வந்து இது இன்வெஸ்டிகேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்களாம். பார்ப்போம், இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்க சொல்லிட்டோம். ஸோ இது வந்து சூப்பராக இருந்ததுங்க. என்னென்னா சஞ்சு சௌத்ரி போட்டிருந்தாப்புல இந்த மாதிரி 4 ஃபோன் 20,000 ரூபாய்க்கு கீழே எதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணலாம், கண்ணில் பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில கருத்துக்கள் தான் இது. ஸோ அப்படி இருக்கும்போது M36 சொல்லியிருந்தாரு. நான் F36 யூஸ் பண்ணியிருந்தேன், அதனால் அது ரிலேட்டடாக ஒரு சில டேட்டா. அண்ட் Infinix GT30 சொல்லியிருந்தாங்க. நான் 30 யூஸ் பண்ணதில்லை, 30 ப்ரோ தான் யூஸ் பண்ணேன். பட் 30 ஷுட் பி குட். ஏன்னா இன்ஃபினிக்ஸில் வந்து 7300 அல்டிமேட் அப்படிங்கிற ப்ராசர் வச்சு இது வரைக்கும் அவங்க கொடுத்துருக்க டிவைஸ் எல்லாமே ரியல் வேர்ல்டில் நல்லாவே இருக்குது. அதுலேயும் ஹைலைட் என்னென்னா ஆண்ட்ராய்ட் 16 அப்டேட் வந்ததுக்கப்புறமா லிக்விட் கிளாஸ் மாதிரியான ஃபீல்ட்லேருந்து எல்லாமே அல்டி தான். லாவா போல்டு 2 இது வந்து 14,000 ரூபாய்க்குலாம் கூட அவைலபிளாக இருந்ததுங்க. அந்த டைமில் நான் என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு நான் ஒரு டிவைஸ் N2 அந்த மாதிரி சீரீஸில் ஒன்று வாங்கியிருந்தேன். அது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா HD டிஸ்பிளே பட் 256 GB ஸ்டோரேஜ் வந்தது. சரி ஓகே, லாவா தானே, ஓரளவுக்கு டோர் ஸ்டெப்பு அந்த சர்வீஸு, அப்புறம் டிவைஸ் வந்து AOSP பேஸ்டாக இருக்க போகுது, ஸோ ஸ்மூத்தாக இருக்கும். அப்புறம் ப்ளோட்வேர் ஃப்ரீ, இது எவ்வளோ முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஸோ இதெல்லாம் வச்சு தான் நிறைய நட்பு வட்டாரத்தில் வேறு வழி தெரியாமல் முன்னே இதே பட்ஜெட்டுக்கு வேறு ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் இருந்தது. பட் இப்போ இல்லாதனால இந்த லாவா டிவைசஸ் சஜஸ்ட் பண்ணேன். ஸோ அப்படி ஒரு 2-3 நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். அவங்களாம் வந்து போல்டு 2 வாங்கியிருந்தாங்க. நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு டைம் கையில் எடுக்கும்போது நல்லா இருக்குது, தேங்க்யூ சிவா அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க ஒரு சில அண்ணன்கள், அப்புறம் நம்ம ஏஜுக்கு ஈக்குவலான ஒரு சிலர். ஸோ வாங்கின எல்லாருமே வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மேபி லாவாவில் நீங்களும் ஏதாவது ஒரு சில டிவைஸ் இந்த போல்டு 2வே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லலாம்.
உங்களுக்கு எப்படி இருந்திருக்கு அப்படின்னு. ஏன்னா இப்போ இதெல்லாம் பாருங்களேன், அரௌண்ட் 15Kங்கிறது எவ்வளோ சூப்பரான ஒரு விஷயம் தெரியுமா? நிறைய பேர் இப்போ 5G ஃபோன் வந்து அரௌண்ட் 15K அப்படிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சிங்காக பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்புறம் போக்கோ M8. ஸோ என்னோட தரப்பில் நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் நான் ஆட் பண்ணியிருந்தேன். என்னன்னா இந்த மாதிரி GT30 Pro தரமாக இருந்தது. GT30 கண்டிப்பாக நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசம் அப்படின்னு போட்டிருந்தேன். F36 நான் யூஸ் பண்ணியிருந்தேன். என்ன அந்த டியூ ட்ராப் நாச்சு இதெல்லாம் கொஞ்சம் அசிங்கமாக இருந்தாலும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்கும்போது சாம்சங்கோட அந்த டச்சு, அது ஃபீல், அந்த ஒன் யூஐயில் உள்ள ஃபீலு, ஒரு சில ஆப்ஷன்ஸு அண்டு கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி கேமரா வழியாக எடுக்கக்கூடிய வீடியோ அண்ட் ப்ரைமரி கேமராவில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ், ஸோ இதெல்லாமே ப்ராமிசிங்காக இருந்தது வந்து மாற்று கருத்து இல்லை. கண்டிப்பாக அதெல்லாமே ப்ராமிசிங்காக தான் இருந்தது. இந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஃபோன்ஸுக்கு மத்தியில் கண்டிப்பாக வந்து சாம்சங் இந்த இடத்துல ஸ்கோர் பண்ண தான் செய்கிறாங்க. நம்ம பர்ஃபார்மன்ஸு 6 வருஷம் அப்டேட் இந்த மாதிரியான பாயிண்ட் எடுத்துகிட்டு வரும்போது தான் நமக்கு பதில் இருக்காது. 6 வருஷம் கழிச்சு என்ன ஆக போதோ தெரியலையே. இப்போ பாருங்கள் S26 Ultraல இப்போ எல்லாருமே ரெட் டின் டிஷ்யூ அப்படிங்கிறாங்க. விளங்குமா இது? ஸோ இந்த மாதிரி. அப்புறம் வந்து போக்கோவை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணியிருக்கேன், போக்கோ M8. ஸோ நல்ல பில்டு குவாலிட்டி, அந்த கர்வ்டு டிஸ்பிளே. ஸோ எத்தனை பேருக்கு இப்போ கர்வ்டு டிஸ்பிளே பிடிக்குதுன்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டாக் ஃபிலிமோடு அது வரும். ஸ்டாக் ஃபிலிமை பிக்காமல் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 20,000 ரூபா செக்மெண்ட்டில் இந்த போக்கோ M8. இன்னொரு ஃபோன் பார்த்தீங்கன்னா 21, 22 அந்த மாதிரியான பட்ஜெட்டில் வந்து உங்களுக்கு நத்திங்கிற மாதிரிங்க. ஏன்னா இப்போ தான் CMF Phone 2 Pro கிடைக்க மாட்டேங்குது. ஸ்டாக் இருந்ததுன்னா நீங்கள் ஆஃப்லைனில் எங்கேயாவது கிடைக்குதுன்னா கூட வாங்கிக்கலாம். CMF Phone 2 Pro நல்ல ஃபோன், 20K பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டிவைஸ். அப்புறம் இந்த ரெட்மி நோட் 15 SE, ஸோ அது வேறு ஒன்று விற்றுக்கிட்டு இருக்கு. அதுவும் 21 அந்த மாதிரி கார்டு ஆஃபரோட சேர்த்து அப்படிலாம் விற்கிது. ஸோ இந்த மாதிரி டிவைசஸ்லாம் இருக்குங்க. இதை தவிர ரியல்மிலையும் கூட இருக்குது. ஸோ ஒரு சில டிவைசஸ் இருக்குது. பட் இது வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ இவர் இந்த 4 டிவைஸ் எடுக்க காரணம் என்ன அப்படின்னும் போது நான் யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, தனிப்பட்ட அனுபவம் ப்ளஸ் மக்களோட விமர்சனம் ப்ளஸ் மக்கள் வந்து சஜஸ்ட் பண்ண டிவைசஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம் சிகாம். ஸோ அதான் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆச்சு. ஸோ 20,000 ரூபாய் கீழே உங்களுக்கு தெரிஞ்சு வேறு ஏதாவது டிவைசஸ் ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நம்பிக்கையான ஒரு டிவைஸாக இருந்ததுன்னா தாராளமாக மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம மக்கள் வாங்கட்டும். முன்னெல்லாம் பாருங்களேன், K30 இந்த மாதிரியான டிவைஸ் எல்லாம் வரிசையாக நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். பட் இப்போ எதுவுமே அந்த பட்ஜெட்டில் இல்லை. Z11Xலாம் அற்புதமான டிவைஸாக இருந்தது. 16,000 அந்த மாதிரியான பட்ஜெட்டில் 16, 17க்குலாம் Z11X சூப்பர் ஃபோனு. இப்போ பாருங்கள் அது 26, 27 அப்படி பார்க்க வேண்டியதாக இருக்குது. அடுத்து இப்போ Z11 Lite வரப்போகுது. Z11 Liteோட ஸ்பெக்கு நீங்கள் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. 6300 பேஸ்டு தான், 4GB RAM 6GB RAM இந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் iQOO இஸ் நோன் ஃபார் பர்ஃபார்மன்ஸ். யூத் அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு லைனப்பில் தான் iQOO டிவைசஸ் இருக்கும். பட் இப்போ இவங்க இதை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்குது. பார்க்கலாம். பட் அண்டர் 20K இல்லாட்டி அரௌண்ட் ஒரு 5G டிவைஸாக அரௌண்ட் 16, 17லாம் கொண்டு வந்தாங்கன்னா செம்ம கிரேஸியாக இருக்கும். பட் ஆல்ரெடி நீங்கள் ஸ்பெக்லாம் பார்த்துருப்பீங்க, HD டிஸ்பிளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. பட் ஓகே, ஆல்ரெடி OnePlusல N6ன்னு ஒரு டிவைஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது iQOO அவங்க தரப்பில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆக மொத்தம் இது வந்து ஏதோ கனடாவில் வந்து பயங்கரமான காட்டுத்தீ கிரேசிங்க. காட்டுத்தீயை ஃபஸ்ட் டைம் இந்த ஆஸ்திரேலியாவில் ஒயில்ட் ஃபயர் போச்சு இல்லையா, காட்டுத்தீ பரவிச்சு இல்லை, அந்த வீடியோலாம் பார்க்கும்போது தாங்க எனக்கு புரிஞ்சுது, எப்பா எவ்வளோ கிரேசி, ப்ரெடிக்டே பண்ண முடியாது. காற்றோட டைரக்ஷனில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே அழிச்சிட்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப கிரேசி. அதெல்லாம் பார்த்துக்கலாம், அப்படி சொல்கிற மாதிரியான விஷயம் கிடையாது. ரொம்ப ரொம்ப கிரேசி ரைட்டு. ஸோ அப்புறம் CXMT ஆல்ரெடி இவங்ககிட்ட வந்து கூகுள், ஆப்பிள் எல்லாருமே வந்து சைனாவில் டிராம், ஏன்னா குளோபல் டிராம் டிமாண்ட் எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது சைனா வந்து சமய லிமிட்ஸை புஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கேபிட்டலைஸ் பண்ணுறதுல வந்து சைனீஸ் மாஸ் தான். குவாலிட்டி இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி இப்போதைக்கு நம்ம யாருமே கமெண்ட் பண்ண முடியாது, அதெல்லாம் பயன்படுத்தினா தானே தெரியும். பட் இவங்க நல்லாவே அப்ஸ்கேல் பண்ணியிருக்காங்க போலங்க. கிட்டத்தட்ட வந்து மைக்ரானை மேட்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மைக்ரான் வந்து நார்மலாக மந்த்லி என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ, எந்த ஸ்கேலில் போகிறாங்களோ அந்த ஸ்கேல் கிட்டே இவங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி டேட்டா கிடைக்குது. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பார்ப்போம் CMT பற்றி வேறு என்னெல்லாம் இன்னும் வருதுன்னு. எப்படியா இருந்தாலும் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வெஸ்டர்ன் டிமாண்ட்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு சைனா வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கான ப்ரொடக்ஷனில் இன்க்ரீஸ் அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து இப்போது பிடிக்கிற மாதிரி இருக்குது. மார்க்கெட் ஷேர் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கும் வர ஆரம்பிக்கும். என் மனசில் திரும்பியும் ஒரே ஒரு கேள்வி என்னென்னா, குவாலிட்டி அது எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் பார்ப்போம். பிக்சல் வாட்ச் 5 அதோட ரெண்டர்ஸ் பார்த்தேன், நல்லாயிருக்கு. எனக்கு பிக்சல் வாட்ச் 4 அதை பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, ரிப்பேரபிலிட்டி கொஞ்சம் பெட்டர் அப்படின்ற மாதிரியான கோட்ஸ் நிறையா இருந்துச்சு. இப்போது வாட்ச் 5ல் அந்த ரிப்பேரபிலிட்டி அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் போக போகுதுன்னு தான் மனசில் தோணுது. இதை யோசிக்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இவங்க 44,000 அந்த மாதிரியான ப்ரைஸில் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் வேறு $50 இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குது அப்படின்லாம் சொல்லி இந்த போஸ்ட்டில் பார்க்க முடியுது. இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் இப்போ சர்ஃபேஸ் ஆகுது இல்லையா, அதில் பார்க்கும்போது $50 கிட்ட ப்ரைஸ் ஹைக்காக வாய்ப்பு இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்கன்னா, நம்ம ஊருக்கு $50 யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஊரில் என்ன ஆகிடும், ஈஸியாக வந்து 4,000, 4,500, 5,000 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகலாம்.
அப்போ என்ன ஆகுது, என்ட்ரி லெவல் வாட்சே ஒரு வேளை 50,000 ஆகிடுமோ. பட் தெரில இவங்க எந்த மாதிரியான ஒரு ஐடியாவில் போகிறாங்க, என்ன ஸ்ட்ராட்டஜியில் உள்ளே வருவாங்க அப்படிங்கிறது இப்போதைக்கு நோ ஐடியா. பட் இந்த ரிப்பேரபிலிட்டி அப்படிங்கிற பாயிண்ட்டை வந்து இவங்க கொஞ்சம் பெட்டராக கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படி இல்லையா இவங்களும் கேர் ப்ளஸ் மாதிரியான ஒரு சில விஷயங்களை வந்து நல்லா பண்ணாங்கன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, ஆப்பிள் வாட்சும் பார்த்தீங்கன்னா ரிப்பேரபிலிட்டியில் கொஞ்சம் வீக் தான். இப்போ அல்ட்ரா வந்து டியூரபிலிட்டியில் வேறு லெவல். பட் இதுவே நம்ம ரெகுலர் ஆப்பிள் வாட்சஸ் பார்த்தீங்கன்னா செம்ம அழகாக இருக்கும், என் டு என் டிஸ்பிளே இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ரொம்ப ஃப்ரெஜைல். ஸோ 4 இடத்துல தட்டி ஸ்க்ராட்ச் ஆச்சுன்னா அடுத்து டீப்பர் ஸ்க்ராச்சஸ் விழுந்துன்னா அடுத்து உடஞ்சிரும். ஸோ அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்க்கு அப்போ என்ன ஆகும்னா கம்ப்ளீட் வாட்சை மாற்றுற மாதிரி இருக்கும். கேர் ப்ளஸ் இருந்தால் எஸ்கேப்பு, அந்த மினிமம் அமௌண்ட் பே பண்ணி நீங்கள் வாட்சை மாற்றிட்டு போயிடுவீங்க. அந்த மாதிரியான ஒரு சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து பிக்சல் வாட்சுக்கு இல்லை அப்படிங்கிறத நினச்சி தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ 41mm அண்ட் 45mm 2 சைஸில் வரும். என்னது இன்னையா கலர் இதெல்லாம், சரி கலர் பார்த்துக்கோங்க, இதெல்லாம் தான் கலர். ஓகே, ஸோ மொத்தம் ப்ரைஸ் ஹைக்கோட வியர் ஓஎஸோட லேட்டஸ்ட்டாக எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்மளும் ஓட்டி விட்டு பார்ப்போம். பட் இது அவ்வளோ ஈஸியாக வாங்க முடியறதில்ல. அடுத்து சாம்சங் வந்து அவங்களோட ஃப்ளெக்ஸ் டைட்டானியம் அப்படிங்கிறத டீஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளேயில் க்ரீஸே இருக்காது, நாங்கள் ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட அதை மாஸ்டர் பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி சைனீஸ் காம்படிஷனில் எல்லாருமே எப்பயும் சொன்ன ஒரு விஷயம் தானே வச்சுக்கோங்களேன், க்ரீஸே இருக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க. பட் நம்ம இதை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடியும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். க்ரீஸ் இல்லைன்னு அவங்க சொல்லுவாங்க, பட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறமோ சிலருக்குலாம் 1 மந்த்லேயே க்ரீஸ் டெவலப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கிராஜுவலாக அது டெவலப் ஆக தான் செய்யுது. பட் இவங்க வந்து எவ்வளோ தூரம் இதை வந்து புஷ் பண்ணுறாங்க லிமிட்ஸ் அப்படிங்கிறத நம்ம லான்ச் ஆனதுக்கப்புறம் தான் பார்க்க முடியும்னு வைங்களேன். பட் இதில் போட்டிருக்காங்க பாருங்கள், அந்த டைட்டானியம் அலாய் ஃபிலிம் வந்து எக்ஸ்ட்ரீம்லி தின்னா அண்ட் ரஃப்லி 1/3 ஆஃப் த திக்னஸ் ஆஃப் த ஹியூமன் ஏர். இதெல்லாம் கிரேசி தான். ஸோ 20 டைம்ஸ் ஸ்டிஃபராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாலிமர் ஃபிலிம் கம்பேர் பண்ணும்போது. பார்ப்போம். ஸோ இந்த ஓலட் பேனல் அப்போ எந்த அளவுக்கு டியூரபிளாக ஆக போகுது. அண்ட் இதுக்கு கீழே வந்து ஆல்ரெடி ஹிஞ்சிலையும் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அந்த இது ஸ்ட்ரிப்பில் தான் இந்த மாதிரியான ஃப்ளிப் அண்ட் ஃபோல்டில் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாமே இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்கிறதுல தான் க்யூரியாசிட்டி இருக்குது. ஸோ அதுவும் காத்திருந்து பார்க்கலாம். ஜூலை 22 அன்றைக்கி தெரிஞ்சிடும் எல்லா கதையும். அடுத்து ஹுவாவே ஃப்ரீ கிளிப்பு சூப்பர். இப்போ தான் நம்ம வந்து சோனியில் பார்த்தோம் இல்லையா, அதனால் இது பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஹுவாவேயும் அவங்க தரப்பில் வந்து ஒரு ஓப்பன் இயர் ஹெட்ஃபோன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னும் போது ஆல்ரெடி ஹுவாவேல இருக்குது, டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அண்ட் நம்ம லோக்கல் மார்க்கெட்லேயும் நம்ம வந்து அந்த சோனி வீடியோலையும் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதாவது சோனி பற்றி நம்ம நியூஸில் கவர் பண்ணும்போது நான் சொல்லியிருப்பேன், நாய்ஸு, ஆங்கரு நிறைய பிராண்ட் வந்து பண்ணுறாங்க. கிளிப்பில் வந்து பார்த்திங்கன்னா போட் கூட பண்ணியிருக்கான். நிறைய பேர் வந்து இந்த கிளிப் கான்செப்டுக்குள்ளேயும் போகிறாங்க. அர்பன்லாம் கூட பார்த்துருக்கேன். ஸோ நிறைய கிளிப் கான்செப்ட் ஹெட்ஃபோன்ஸ் இருக்குது. பட் அதில் எது வந்து நல்லா ஃபிட்டாக இருக்குது, கம்ஃபர்ட் எதில் இருக்குது அப்படிங்கிறது தான் சப்ஜெக்டிவாக மாறும், டிசைன் ஃபேக்டர். பட் ஹுவாவேலாம் வேறு லெவல் தான், எல்லா விஷயத்துலையும் இன்னி வரைக்கும் மாஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ வேறு பார்த்துருப்பீங்களே பியூரா 90s ப்ரோ, பியூரா 90s ப்ரோ, பியூரா 90s ப்ரோ மேக்ஸ், அதில் வந்து 5G சப்போர்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கிரீன் 9030. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா குளோபல் மார்க்கெட்டுக்கு Android 16 வரும்னு சொல்கிறாங்க. தெரில எப்படி இருக்க போகுதோ. ஏன்னா நான் ரீசெண்டாக கூட பியூரா 80 ப்ரோ ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைங்க. அதுக்கு காரணம் என்னென்னா அதில் ஹார்மோனி ஓஎஸ் இல்லை, EMUI தான் இருந்தது 15. ஆனால் Android 12 மேலே அது ரன் ஆகிட்டு இருந்தது. எனக்கு அது நிஜமாவே எப்படி ஃபீல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தடவையும் நான் வந்து இந்த ஹுவாவே பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது, அதுவும் EMUI ரன் ஆகிற குளோபல் டிவைஸ் பற்றி பார்க்கும்போது நம்மளுக்கே இயல்பாக ஒன்று தோணும். இப்போ ஒரு ஷாமி ஃபோனோ, விவோ ஃபோனோ, இல்லாட்டி ஓப்போ ஃபோனோ சைனாவில் வாங்குற ஃபோன் பாருங்கள், அவ்வளோ அப்டேட்ஸ் வருது. எவ்வளோ பேர் ட்விட்டரில் வந்து சைனாலேருந்து வாங்கின X3 அல்ட்ரா, X9 அல்ட்ரா பற்றி போட்டுட்ருக்காங்க. ஒரு மாதத்துக்கு 3 அப்டேட்லாம் கூட வருது. அதுவும் கேமரா சென்ட்ரிக் அப்டேட்ஸ்லாம் கூட வருது. பட் இந்தியாவில் ரிலீஸ் ஆன மாடலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அப்டேட்ஸே இல்லை. இதே தான் வந்து நான் ஹுவாவேக்கும் பார்க்குறேன். ஹுவாவே வந்து சைனாவில் இருக்கிற டிவைசஸில் ஹார்மோனி ஓஎஸில் ரிப்பீட்டட் அப்டேட்ஸ் இருக்குது. கேமராவுக்கு அப்டேட்ஸ் நல்ல அப்டேட்ஸ் வருது. பட் இங்கே இல்லை. ஸோ அதுவும் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குல்ல. அப்போது இங்கே Android 12 பேஸ்டு ஓடிக்கிட்டு இருக்குது. பழைய அல்காரிதம் ஏதோ ரன் ஆகும். அப்போ ISP லெவலில் வந்து ஃபோட்டோகிராஃபி எல்லா இடத்துலையுமே நான் அந்த வித்தியாசத்தை பார்க்குற மாதிரி இருக்குமோ. ஸோ இதே ஒரு பெரிய டவுன் சைடாக ஃபீல் ஆகுது. அப்போ என்ன தோணுதுன்னா, எனக்கு Android அந்த GMS பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது எனக்கு புரியுது. ஆனால் எனக்கு ஒரு கம்ப்ளீட் ஃபோனாக ஃபீல் ஆகலையே. இப்போது சைனீஸ் ஃபோனில் வந்து GMS இஷ்யூ இருக்குது, ஆனால் அது வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபோனாக ஃபீல் ஆகிறதுக்கான எபிலிட்டியை கொடுத்துருக்காங்க. எப்படின்னா ஹார்மோனி ஓஎஸில் உங்களுக்கு ISP ரிலேட்டடான ஒர்க்கு அண்ட் கேமராவோட பர்ஃபார்மன்ஸை வந்து டே டு டே பேசிஸில் பெட்டராக எப்படி இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி அப்டேட்ஸில் புஷ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க.
பட் இதை வந்து என்னால் குளோபல் மாடல் எதிர்பார்க்க முடியலையே. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த பட்ஸை கம்பேர் பண்ணும்போது இது வந்து இன்னும் சாஃப்டராகவும் உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 25% சாஃப்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இயர்பட்ஸோட வெயிட் பார்த்தீங்கன்னா 5.1 கிராம்ஸ் தான். ஸோ ஆடியோ இன்டெலிஜென்ஸ் ப்ராசஸிங்லாம் வந்து இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு புஷ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாகவே இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், அது வந்து கால்ஸுக்கும் முக்கியம். இப்போ மியூசிக் குவாலிட்டி ஒரு பக்கம் பார்த்தா கால் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம இந்த மாதிரியான டிடபிள்யூசி சில சமயங்களில் மைக்ரோஃபோனாக யூஸ் பண்ண முடியும். இப்போ ஏர்பாட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், நீங்கள் ஐஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஏர்பாட்ஸோட மைக்ரோஃபோன் இருக்கு இல்லையா, அதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபோன் எங்கேயோ கொஞ்சம் தூரமாக ப்ளேஸ் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான பாயிண்ட்லலாம் உங்களுக்கு கண்டிப்பாக என்பியூவோட ரோல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ஆடியோ இது பிக் பண்ணுற விதம் வந்து பெஸ்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ளூடூத் 6 அதான் இப்போது லேட்டஸ்ட்டு ஸ்டாண்டர்ட். ஸோ ப்ளூடூத் 6 இருக்குது. ஸோ இந்த அட்வான்டேஜஸ் எல்லாமே வந்து ஹுவாவே ப்ராடக்ட்டில் எல்லோரும் என்ஜாய் பண்ண முடியும். ஓகே, ஹுவாவேயோட ஃப்ரீ கிளிப் 2S இது வந்து என்ன ப்ரைஸ்க்கு லான்ச் ஆயிருக்குன்னு பார்த்தா உங்களுக்கு 20,000 21,000 அந்த மாதிரியான பட்ஜெட்டில் லான்ச் ஆயிருக்கு. எப்படியா இருந்தாலும் குளோபல் ரிலீஸ் அப்படின்னு வந்தாலும் இந்தியாவிலலாம் அவைலபிள் ஆகிறது கிடையாது, அதையும் ஞாபகம் வச்சுப்போம். ஹுவாவே பியூரா 90S ப்ரோங்க. இது வந்து எப்படி இருக்குன்னா அவங்களோட ப்ரோ மேக்ஸ் இருக்கு இல்லையா, அதோட டவுன் சைஸ்டு வெர்ஷன். பட் இது வந்து 6.3 இன்ச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை, 6.6 இன்ச்சு. பட் அது எந்த விதத்தில் டவுன் சைஸ்ட் அப்படிங்கிறது நம்மளை யோசிக்க வைக்குதுன்னு வைங்களேன். ஸோ ஷார்ட்டாக சொல்லணும்னா 6.6 இன்ச்சு எல்டிபிஓ பேனலோட 6000 mAh பேட்டரியோடு இருக்க போகுது. குளோபல் மாடலுக்கு வரும்போது உங்களுக்கு வந்து 5500 mAh தான் இருக்கும் போல் யூரோப்லலாம். அண்ட் இந்த டிவைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா இருக்கும் போது 1/1.28 இன்ச் சென்சாரு, 50 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ இருக்குது, 4x ஆப்டிக்கல் ஜூமு அண்ட் 12.5 MP அல்ட்ரா வைட் ஷூட்டர் இருக்குது. கேமராவில் ஓகே தான், நல்லா தான் இருக்குது. பட் இதுவே வந்து ப்ரோ மேக்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு அதுதான் பீஸ்ட் மாதிரி பர்ஃபார்ம் பண்ணணும்னு வைங்களேன். இது வந்து டவுன் சைஸ்டு வெர்ஷன் மாதிரி, பட் அதே சமயம் ரொம்பவே வீக்கர் வெர்ஷனாக ரெப்ரசென்ட் பண்ண மாட்டாங்க. இதில் முக்கியமான அம்சமே என்னென்னா 66 வாட் ஒயர்டு 50 வாட் ஒயர்லெஸ் அது மேட்டர் இல்லை. இந்த இடத்துல நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஹுவாவே EMUI பேஸ்ட் ஆன் Android 16, அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் ஆஃப் ஃபீல் ஆகுது. பார்க்கலாம். அப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டிவைசஸ் இருக்கு இல்லையா, 80 சீரிஸ் பியூரா 80 ப்ரோ 80 அல்ட்ரா இதெல்லாமே வந்து மிடில் ஈஸ்ட்டில் வித்துச்சு. அப்போ அதுக்கும் வந்து Android 16 பேஸ்ட் அப்டேட் வருமா தெரில, வந்ததுன்னா சீரியஸாக மாசுங்க. அப்புறம் iOSலேயும் உங்களுக்கு வந்து பப்ளிக் பீட்டா வந்திருக்குங்க. iOS 27 பப்ளிக் பீட்டா வந்துருச்சு. ஸோ இவ்வளோ நாளாக வந்து டெவலப்பர் பீட்டா, அதனால் கொஞ்சம் பக் அதிகமாக இருக்கும்னு நினச்சி யாராவது அதை விட்டு கொஞ்சம் விலகி இருந்தீங்கன்னா, இப்போது உங்களுக்கு அவ்வளோவா ரிஸ்க் இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா தாராளமாக நீங்கள் பப்ளிக் பீட்டா ட்ரை பண்ணலாம். நல்லா தான் இருக்குது. எனக்கு டெவலப்பர் பீட்டாவில் தான் என் டிவைஸ் இருக்குது, இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் போயிட்டுருக்கு. நீங்கள் பப்ளிக் பீட்டா ட்ரை பண்ணுறதா இருந்தால் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அண்டு ஹெட்ஃபோன் ஜோனில் சேல் போயிட்டுருக்கு போல், த நான் பர்டிகுலர் ரீசன். என்ன இது வித்தியாசமான ஒரு பேரில் போய்கிட்டு இருக்கு பாருங்கள், இந்த நான் பர்டிகுலர் ரீசன் சேல். அது வந்து இப்போ லைவாக இருக்கான், 150க்கும் மேற்பட்ட டீல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எப்படியா இருந்தாலும் 99.9 அந்த மாதிரியான பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணியே பார்த்துருக்க மாட்டோம். விசித்திரமாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு லைன்லேயே பார்த்தீங்கன்னா சரி கேஸ்டர் ப்ரோ ஓகே பயன்படுத்தியிருக்கோம், இது இல்லை ட்ரூத் இயர் யூஸ் பண்ணல, என்னது கொட்டாரி ஆடியோவா யூஸ் பண்ணல, கடைசியில் பார்த்தா அது மேசிவாக இருக்கும். யாராவது நம்ம சர்க்கிளில் ஒருத்தர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. செனைசர் ஓகே, இது நம்ம கௌதம் ப்ரோ ஒரு தடவை எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அதனால் நம்ம கம்யூனிட்டி மெம்பர்கிட்டேருந்து கிடச்சி நம்ம அதை பயன்படுத்தி பார்த்தோம். ஹார்மோனிக் எம்பையர் எஸ், இதை யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து கேமிங் குவாலிட்டி, கேமிங் சென்ட்ரிக்கு. பரவாயில்லையே, யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டேன்னு நினச்சேன். லிஸ்டிங்கில் ஓரளவுக்கு யூஸ் பண்ண ப்ராடக்டால் இருக்குது. ஹெட்ஃபோன் ஜோன் டேங்ஸு இது யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபைனல் E1000 யூஸ் பண்ண மாதிரி ஞாபகம் இல்லையே, பட் இதோட டிசைன் வேறு லெவலில் இருக்குல்ல. மேபி பேஸ் அடித்து இறங்கி குத்துவாப்பில் போல். மூன்ட்ராப் யூஸ் பண்ணலை, இந்த மாடல் யூஸ் பண்ணல. கேசி இது யூஸ் பண்ணவில்லை. டாங்ஸி XT01 டாங்ஸு XT01 யூஸ் பண்ணியிருக்கேன். மூன்ட்ராப் ரேஸ் யூஸ் பண்ணவில்லை. இது EDX Pro எஸ் ஆப்வியஸாக யூஸ் பண்ணியிருக்கேன். வார்னர் SG2 ஹெட்ஃபோன் ஜோன் கொலாபரேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்டிவோ ஸ்கூப் யூஸ் பண்ணலை. தண்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ட்ரூத் இயர் கேட் யூஸ் பண்ணவில்லை. ரெட் எடிஷன் யூஸ் பண்ணல. ட்ரூத் இயர் ஹெக்ஸா யூஸ் பண்ணவில்லை. சரி, நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க, சும்மா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. உங்களுக்கும் சப்போஸ் 1000 ரூபாய் 1500 ரூபாய்க்கு எதாவது வாங்கணும்னு ஆசை இருந்ததுன்னா அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இங்கே நிறைய லிஸ்ட்டாக இருக்குது. பிடிச்சிருக்குன்னா தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம்.
ஐரிஸ் ஐரிஸ் வந்து 3000 ரூபா நார்மலாக லான்ச் அப்போ, இப்போ வந்து 2699 ரூபா. பரவாயில்ல, குட். ஸ்கைஃபால் வந்து அதுலேயும் ஒரு 300 ரூபா குறைஞ்சிருக்குங்க. ஸ்கைஃபாலும் நல்ல ப்ராடக்ட் தான். கிவி இயர்ஸ் எங்கப்பா, ரைட். சரி, 64 ஆடியோ. எவ்வளோ பேர் இது வாங்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? 2,20,000 ரூபாய்க்கு ஆஃபரில் 2,20,000 ரூபாயாங்க. யூஸ்வலாக 2,35,000. ஓகே, இது என்ன காரோட ஃப்ரண்ட் டூம் மாதிரி இருக்குது, பழைய கார், ரெட்ரோ கார். என்னங்க இதெல்லாம் பார்க்க சாதாரணமாக இருக்கிற மாதிரி இருக்குது. 51,000 ரூபா. இதில் அப்போ போன் கண்டக்ஷன் வேறு லெவலில் இருக்குமோ? சரி, ஓகே. ஸோ அப்போது டீல் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு பொருள் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் அப்போ இதுலேயும் கன்சிடர் பண்ணலாம். ரைட்டுங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கான நியூஸு. வேறு சில நியூஸோட நாளைக்கு நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. பார்க்கலாம். பாய்.